ஹலோ. உலகத்துக்கே பிளாக் ஹோல் டைம் டிராவல் பத்தியெல்லாம் சொல்லிக் கொடுத்த மாபெரும் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் மனித குலத்தோட எதிர்கால உயிர் வாழ்வுக்காக விட்டுட்டு போன 5 முக்கியமான எச்சரிக்கைகளை அலச போற இந்த பிரத்யேகமான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். மனிதர்கள் எதிர்காலத்துல எப்படி உயிர் பழைக்கணுங்கிற ஒரு வழிகாட்டியாதான் இந்த விஷயங்களை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த அலசல்ல நாம எப்படி பயணிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மரபணு மாற்றங்கள், அப்புறம் ஏலியன்கள், ஏஐயோட சவால், 100 வருஷத்துல பூமியை காலி செய்ய வேண்டிய கட்டாயம், பூமியோட அழிவு காலம், கடைசியா இதுல இந்தியாவோட பங்கு. இப்படி காலவரிசைப்படி ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, மனித குலத்துக்கான இந்த வழிகாட்டியில நம்ம முதல் எச்சரிக்கை மரபணு மருந்துகளால் வரப்போகும் ஆபத்து. சினிமாக்கள்ல காட்டுற மாதிரி நகரங்கள் அழியறதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம சுத்தி இருக்கிற லேப்கள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து இது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சயின்டிஸ்ட் வெவ்வேறு உயிரினங்களோட டிஎன்ஏவை வைரஸ்களை ஒன்னா கலந்து மரபணு மாற்றப்பட்ட புதிய மருந்துகளை உருவாக்குறாங்க. இதோட முழுமையான பின்விளைவுகள் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இது நம்ம கையாலேயே ஒரு புதிய பேரழிவு நோயை உருவாக்குறதுக்கு சமம்னு ஹாக்கிங் எச்சரிக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு புரிய வைக்க ஒரு நிஜ சம்பவத்தையே சொல்றேன். சாதாரண சளியை குணப்படுத்த மனிதர்களோட வைரஸையும் மாடுகளோட வைரஸையும் ஒன்னா கலந்தாங்க. ஆனா அது சளியை குணப்படுத்துறதுக்கு பதிலா எதிர்பாராத விதமா மனிதர்களோட மது பழக்கத்தை தூண்டுற மாதிரி மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஏதோட விளையாடுறோன்னு முழுசா தெரியாம செய்யற இந்த ஆய்வுகள் மொத்தம் மனித குலத்தையே அழிச்சிடலாம் இல்லையா? இரண்டாவது சவால், ஏலியன்கள், அதாவது வேற்று கிரக வாசிகளால் வரக்கூடிய அச்சுறுத்தல். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஆபத்துகள் இருந்து இப்போ நட்சத்திரங்களை நோக்கி விண்வெளிக்கு செல்வோம். நியூட்டன் ஐன்ஸ்டீனுக்கு நிகரான அறிவாற்றல் கொண்ட ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல மல்டிவர்ஸ்கள் இருக்கலாம், அதனால கண்டிப்பா ஏலியன்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பூமியை தேடி வர்ற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சிருக்கிற ஏலியன்கள் கண்டிப்பா நம்மள நண்பர்களா பார்க்க மாட்டாங்க. மனிதர்களை ஒரு அச்சுறுத்தலாவோ இல்ல பூமியை வெறும் வளங்களுக்காகவோ தான் பார்ப்பாங்க. இது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்காட்சி இல்லைங்க, அறிவியல் ரீதியா சாத்தியமான ஒரு விஷயம். அடுத்து மூணாவது, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கண் செவந்து வர்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் ரோபோக்களுக்கும் இப்போ உங்க சட்டப்பையில இருக்கிற டெக்னாலஜிக்கும் எவ்வளோ நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. மனிதர்களான நம்மளை விட நம்ம எண்ணங்களை ஏஐ ரொம்ப துல்லியமா கணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட பிஸ்கெட் இல்லைனா டிஷர்ட் பத்தி பேசுவீங்க. அடுத்த நிமிஷமே உங்க போனை ஓபன் பண்ணா அதே பொருளோட விளம்பரம் உங்களுக்கு வரும். ஏந்திரன் படத்துல வர்ற சிட்டி ரோபோ என்ன பண்ணும், அதே தாங்க எங்கேயும். என்னைக்காக ஒரு நாள் ஏஐ மனிதர்களோட புத்திசாலித்தனத்துக்கு சமமாவோ இல்ல அதை விட அதிகமாகவோ மாறிடும். அப்போ மனிதர்கள் செய்யற எல்லா வேலைகளையும் அதுவே பர்ஃபெக்டா செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்துக்கு மனிதர்கள் தேவையற்றவர்களா மாறிடுவாங்க. இதுல ரொம்பவே ஒரு சோகமான முரண்பாடு என்ன தெரியுமா? தன் வாழ்நாளோட இறுதி பகுதியில பேசுறக்கு ஹாக்கிங் முழுமையா நம்பி இருந்தது இதே ஏஐ தொழில்நுட்பத்தை தான். அப்படி இருந்தும் ஒரு சார்பு இல்லாம மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரியே இந்த ஏஐ தானே அவர் வெளிப்படையா எச்சரிச்சிருக்கார். நான்காவது சவால், அடுத்த 100 வருஷத்துக்குள்ள பூமியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம். இது மனித குலத்துக்கான ஒரு பயங்கரமான கவுண்ட் டவுன். இப்போல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. சுத்தமான காத்து, தண்ணி, இடம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இதுக்கு நடுவுல நிலநடுக்கத்தை தாங்குற பில்டிங்ஸ், நவீன மருத்துவம்னு டெக்னாலஜி வளர்ந்ததால இயற்கையால கூட இப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியல. அதனால இன்னும் 100 வருஷத்துல இப்படி நெரிசலா இருக்கிற இந்த கிரகத்தை விட்டு நம்ம வேற வழி இல்லாம கிளம்பியே ஆகணும். இப்போ எலான் மஸ்க் மாதிரி விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறதெல்லாம் ஒரு டெம்பரவரியான தீர்வு தான். நம்ம நிரந்தரமா உயிர் வாழணும்னா பல ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற நம்ம பூமியை போலவே நிலம், நீர், வளிமண்டலம் எல்லாம் கொண்ட கெப்லர் 452b மாதிரியான கிரகங்களை நாம அடைஞ்சே தீரணும். ஐந்தாவது, பூமியோட 600 வருட எக்ஸ்பைரி டேட். 100 வருஷத்துல பூமியை காலி பண்ணணுமான்னு கேட்டா, நாம இங்கேயே தொடர்ந்து இருந்தா என்ன ஆகும்னு அடுத்த திகிலூட்டும் உண்மையை பாருங்க. அடுத்து 6 நூற்றாண்டுகளுக்கான ஒரு டைம் லைனை இது மிகச்சரியா விளக்குது. இன்னைக்கு கட்டுப்பாடற்ற மரபணு மற்றும் ஏஐ ஆராய்ச்சிகள் நடக்குது. அடுத்த 100 வருஷத்துல செவ்வாய் கிரகத்துக்கு புலம்பெயர்றோம். அப்படி நாம விண்வெளியில காலனிகளை அமைக்கலன்னா அடுத்த 600 வருஷத்துல பூமி முற்றிலும் வாழ தகுதியற்ற கிரகமா அழிஞ்சிடும். கடந்த 10 வருஷத்திலேயே கிளைமேட் எவ்வளோ மோசமா மாறிடுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துருவங்கள்ல இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாம் உருகிட்டு இருக்கு. இதே மாதிரி அதீத வெப்பமும் மாசும் தொடர்ந்தா கூடிய சீக்கிரமே பூமி வீனஸ் கிரகத்தை போல கொதிக்கும் நச்சு காற்ற நிறைந்த ஒரு கிரகமா மாறிடும். ஒரு உயிரினம் கூட இங்க வாழ முடியாது. ஆறாவது, இந்தியா எதிர்காலத்தை வழிநடத்த வேண்டும். இந்த உலகளாவிய சவால்களை நாம முறியடிக்கணும்னா குறிப்பா அடுத்த தலைமுறையோட மைண்ட் செட்ல ஒரு பெரிய மாற்றம் தேவை.
எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் தன்னோட இனத்தை அழிவுல இருந்து காப்பாத்தி அடுத்த தலைமுறையை உருவாக்குறது தான் அதோட அடிப்படை நோக்கம். மனித குலத்தோட உயிர் வாழ்வுன்றது நாடு, மொழி, இனம் எல்லாத்தையும் தாண்டியது. இதுக்கு சர்வதேச நாடுகளோட முழுமையான ஒத்துழைப்பு வேணும். குறிப்பா இந்திய இளைஞர்கள் இதுக்கு தலைமை தாங்க வேண்டிய ஒரு அவசர தேவையும் இங்க இருக்கு. பெற்றோர்களே, மாணவர்களே, இதை நல்லா கவனிங்க. படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேற ஒரு நாட்டுக்காக வேலை செய்யற சாதாரண ஊழியரா மட்டும் சுருங்கிடாதீங்க. நீங்க அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகள்ல இறங்கணும். மனித குலத்தையே காப்பாத்த போற புது புது டெக்னாலஜிகளை உருவாக்குற விஞ்ஞானிகளாகவும் முன்னோடிகளாகவும் நீங்க மாறணும். கடைசியா ஒரு கேள்வி. இந்த 100 வருட கவுண்டவுன் முடியும் போதே நீங்க வெறும் வேடிக்கை பார்க்குற ஒரு பயணியா இருக்க போறீங்களா, இல்ல அந்த விண்கப்பலை உருவாக்குன ஒரு முன்னோடியா இருக்க போறீங்களா? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த முக்கியமான எக்ஸ்பிளைனர்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.